அனைவருக்கும் வணக்கம். நான் இன்றைய தினம் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா எங்களோட வீட்டை தான் நிற்கிறோம். அதாவது வந்து நேற்று முந்தின நாள் அதுக்கு முதல் நாள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் கீரிமலையில் நிற்கிறோம்னு சொன்னாங்களோ அதே மாதிரி நேற்று வந்து அவங்களோட கோயில் வந்து முடிஞ்சுது. நேற்று என்ன தீர்த்தம் அப்போ தீர்த்தம் எல்லாம் முடிஞ்சு நாங்கள் சரியாக இங்கே வீட்டை வர விடியப்புறம் எத்தனை மணி 4 மணி இருக்குமாங்கட வீட்டை வர. அப்போ வீட்டை வந்து கொஞ்ச நேரம் நாங்கள் நித்திரை ஆகிட்டோம். இந்த நேற்று இரவு ஃபுல்லாக அங்கே நித்திரையே கொள்ளையில் என்ன பார்த்தீங்கன்னா திடீரெண்டு வசந்த இந்த அண்ணாக்கு எங்கள் கீரிமலையில் இருக்கிற அண்ணாக்கு இரவு போல் ஒரு 12 மணி அப்படி நெஞ்சு கவுத்தி கை காலெல்லாம் நடுங்க வலுக்கிட்டு அப்போ இந்த அண்ணியுடனே கோல் பண்ணினா வசந்த நெங்க நிற்கிறீங்கள் ஒரு வாங்க அண்ணா விட்டேன்ண்டு ஏன்னு கேட்க அண்ணாவுக்கு இப்படி திடீர்னு நெஞ்சு போகுது. அப்போ வசந்து நாங்கள் எல்லாம் அங்கே கோயிலுக்கு போனாங்க. நேற்று வந்து கோயிலில் இருந்து கடைசி தானே. அப்போ நேற்று வந்து என்ன நடந்த வசந்த அதுக்கு பேர் சொல்கிறது கரோலியம் இசைக்குழு அதுக்கு பேரா இசைக்குழு நடந்தது. அப்போ நாங்கள் அங்கே நின்ற நாங்கள். அப்போ அவியல் வந்து டக்குன்னு கோல் பண்ணால் உடனே ஓடி வந்துட்டோம். பார்த்தா அந்த அண்ணாவுக்கு வந்து நெஞ்சுக்கோ குத்தி சரியா கையெல்லாம் முழுக்க வளர்க்கிட்டு அப்போயே நின்னதுக்கான சரியில்லை. சுடுதண்ணி வச்சு கொடுத்தும் பார்த்தோம் சரி வரையில. அப்போ வசந்த என்ன சொல்லிச்சு ஆஸ்பத்திரி போமாட்டா சொன்னேன். நான் வரையில ஆஸ்பத்திரிக்கு அவையில கிட்டே இருக்கிற ஆஸ்பத்திரினா தெல்லிப்பள்ளையே நான் வந்தேன். அப்போ தெல்லிப்பள்ளையை கொண்டு போய் நான் வரையில 2 அங்கே நான் வாட் பண்ணிடுவாங்க. நான் வரையில அது நின்றுமோனா அதில் குறையவே இல்லை. அப்போ உடனே நாங்கள் பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு உடனே நான் கொண்டு போனது. அப்போது கொண்டு போயிட்டு அங்கே மருந்தெல்லாம் எடுத்துட்டு வர லேட் ஆகிட்டு. அப்போ அவங்க சொன்னாங்க என்னென்னா இவர் வந்து நித்திரம் முடிச்சிருக்கிறார் கனநாளாக அவங்க கோயில் தானே. அப்போ அவங்க வந்து நித்திரம் முடிச்சு மற்ற அங்கே என்னென்னா அந்த சமையல் அந்த கோயிலுக்காரருக்கு அந்த சாப்பாடு செய்கிறதானே. அப்போ அவங்களாம் எல்லா உதவிகளும் செய்து நித்திரையல் முடிச்சு மற்றபடி மிரக்கறி சாப்பாடு சாப்பிட்றாங்கன்னா அப்போ அவருக்கு அதான் பிரச்சனை மற்றபடி ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி 3 ஊசி அந்த அண்ணாக்கு வந்து போட்டு விட்டு இப்போ ஓகே பரவாயில்ல. அப்போ நாங்கள் விடியப்புறமே 4 மணிக்கு எங்களோட வீட்டை வந்துட்டோம். அப்போ 4 மணிக்கு வந்து நாங்கள் நாங்கள் அது வந்து இன்றைக்கு எங்களோட ஊர் கோயில் கடைசி திருவிழா. அதாவது வந்து வசந்தாங்க ஊர் கோயில் வந்து கடைசி திருவிழா. அப்போ அவங்க வந்து அதுலேயும் கலந்து கொள்ளணும்ன்றாங்க இணைங்கிறதுக்காக வந்தவங்க. அது வந்து அது பெரிய அளவா செய்கிறது. இந்த முறை சித்தவோடு ஒன்று நடந்தபடியா நார்மலாக சோறு மட்டும் சமைச்சு கொடுக்குறாரு. அதுக்காக 4 மணிக்கு அவசரம் அண்ணா எல்லாரையும் எழுப்பி நித்திரையும் கூட்டி கொண்டு வந்தது. கூட்டிக்கு வந்ததுல பார்த்தோம் நல்ல நித்திரையமாயிட்டு 4 மணிக்கு இங்கே வந்தோம்னா நித்திரை ஆயிட்டு என்ன போகணுண்டு அடிச்சுது வசந்தில் போன். அப்போ நான் தான் ஆன்சர் பண்ணேன். கலோண்டு எத்தனை மணிக்கு ஒரு 6 மணி இருக்கும். அப்போ ஆன்சர் பண்ணேன் கலோண்ட யாருண்டு அப்படின்னு கூட சப்ஸ்கிரைபரான் அம்மா நித்திரேனா கடு நித்திரேனா வேப்பிளம்புற நித்திரை. அப்போ சொல்லுங்க அண்ணான்னு சொல்ல நான் உங்களோட வீடியோவில் பார்க்க நான் உங்களோட சப்ஸ்கிரைபர் நான் சவுதி அரேபியாவில் இருக்கிறேன். இப்போ இங்கே வந்து நிற்கிறேன் உங்களோட வீட்டை இன்றைக்கு வரப்போகிறேன்னு சொல்லியிருந்தேன். அப்போ இன்னும் டக்கா நினைச்சிட்டு நான் தெரிஞ்சுட்டு அந்த வாட்டில் ஏன்னாண்டா நாங்களும் இப்படியே விட்டுட்டு போனால் தானே விடு வாசல். இப்போ டக்குன்னு இன்றைக்கு இப்போ வர போகிறாரு அப்போ அண்ணா எத்தனை மணிக்கு நான் இங்கே வருவீங்கன்னு சொல்ல நீங்கள் எத்தனை மணிக்கு உங்களுக்கு ஃப்ரீ. அப்போ நம்ம அப்போ நான் சொன்னேன் நாங்கள் எந்த வரி நம்மங்களோட சப்ஸ்கிரைபர் வீடியோ பார்க்குறேன்னு சொல்ல. அப்போ நான் சொன்னேன் அப்போ அண்ணா இந்த வீட்டை வந்து மதியம் வந்து நீங்கள் சாப்பிடுங்க ஒரு சுமார் பிரச்சனை ஒரு விருந்து மாதிரி வைப்போம்ண்டு. ஓகே அப்போ அந்த அண்ணா வந்து தான் வாரன்னு சொல்கிறாக்கா நீங்கள் டக்குன்னு மலமலண்டு நான் படபடண்டு எல்லாம் சமைச்சு வச்சுட்டேன். தனியாக இல்லை சமைச்சேன் நான் மற்றது அது மட்டும் இல்லாத நான் ஒரு உதவியும் இல்லை. என் தம்பி குட்டியும் வந்து வசந்தான் பார்த்து கொண்டு வந்தது. அது மட்டும் இல்லாமல் வசந்த் போய் லேர்னஸில் போய் பதிஞ்சு கொண்டு வந்தது. நாங்களுக்கு மற்ற ரோஜா அம்மாவை காணல எல்லாம் நினைக்க போகிறீங்களோ அதை குறித்தான வீடியோ கட்டாயம் கண்டிப்பாக எனக்கு எப்பயுமே துணியாக வந்து ரோயாமா நிற்கிறாவா வா குறித்த ஒரு வீடியோ நான் பதிவு செய்வேன். கண்டிப்பாக மதியம் சேனலில் நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்குமே ஓகே வந்து அப்போ அந்த விருந்தாளி ஒரே ஒரு அண்ணா தான் பாரா சவுதி அரேபியாவிலேருந்து வந்து நிற்கிறார். இங்கே லீவில் வந்தவராம். அப்போ அந்த அண்ணாக்காவை நான் என்ன சமைச்சிருக்கேன்னு பார்ப்போம். நீங்கள் ஒரு நாட்டிலேருந்து வந்தவங்க தான் நிற்கிறீர்கள் தென்காசி நாட்டில். நேற்று எனக்கு ஒரு அக்கா வாட்ஸ்அப் இந்த வீடியோ நேற்று பார்த்துட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணி விட்டவா. அவசரம் நான் சொல்கிறேன் கூட நிற்கேங்கோ. அப்போ மெசேஜ் அப்படி எழுதி போட்டிருந்தா ஃபோனில். அப்போ என்னென்று பார்க்க நீங்கள் வந்து ஃபுல் ஸ்கர்ட் போட்டிருக்கீங்க நீட்டு டிஷர்ட் போட்டுட்டீங்களா சின்ன ப்ளவுஸுகள் இல்லாட்டி சின்ன அளவான கட்டை டிஷர்ட் இல்லாட்டி டிஷர்ட்டை வந்து உள்ளுக்கு விட்டு இன் பண்ணுற மாதிரி போட்டால் உங்களுக்கு வடிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தா. அப்போ கண்டிப்பாக அதுவும் நல்ல மூளை தானே. அடிக்கடி அப்படி சொல்றது எனக்கு ஒரு மேலி இருக்கிறாரு சில வழியில இப்ப போட தானே செய்யா எனக்கு என்ன வெக்கமா இருக்குதுண்டா
2 பிள்ளைகளும் பிறந்துட்டு பிறகு நாக முடலாவது என்ன சினம் இல்லாமல் இருக்குமோ இந்த ஒரு கூச்ச சுபாவம் மற்றும்படி அப்படி ஒன்றுமில்ல. அப்போ சரி அந்த அக்கா அக்காண்டி ஆசைக்கா வந்து நானும் அப்படியே ஒரு உடுப்பு போடுவேன். அதுக்கா வந்து நீட்டான உடுப்பு தான் அந்த அக்கான்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ஃபுல் ஸ்கர்ட் டிஷர்ட்டை வந்து உள்ளுக்கு டின் பண்ணி போட சொல்லி முடல வடிவாக இருக்குமன்றக்காக அதையும் கண்டிப்பாக போடுவோம். ஓகே, அந்த அக்காவுக்கு வந்து ரொம்ப நன்றி. அவள் பிறகு கடைசியில் போட்டிருந்தான்னு நான் சொல்கிறேன். நீங்கள் குறை நிற்கிறீங்கன்ற ஒரு குறையுமே இல்லையாக்கா. ஓகே, அப்போ என்னோட தனி இருந்து நாங்கள் எங்களுடைய சப்ஸ்கிரைபருக்காக சமைச்ச மதிய நேர சமையல் விருந்துன்னு சொல்கிற அளவுக்கு இல்லை, சும்மா நோமலா திடீரெண்டு உண்மைக்குமே தெரியும் தானே எவ்வளோ அங்கே கிரிமலைண்டா. அப்போ திடீரெண்டு ஒரு காலை போயிட்டு வந்த அழுப்பலி படுத்துலாம். அப்போ திடீரெண்டு வந்து சமைச்சேன்னா ஓகே என்ன சமையல் பார்ப்போமே. பார்த்தீங்கன்னா வெள்ளரிசி சோறு, கீரி சம்பா ஏன்னா கீரி சம்பா சோறு, அப்புறம் வந்து பச்சை பச்சை அது ரம்பையில் போட்டு நான் பாசமாக இருக்கட்டும் வந்து, அப்புறம் வந்து முட்டை, அப்புறம் வந்து ரச்சி பொரியல், அப்புறம் வந்து கத்திரிக்காவும் சோஸ் போட்டு பிரட்டா ஏன்னா அதான். அப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு, அப்புறம் பார்த்தீங்கன்னா பருப்பு, அப்புறம் பார்த்தீங்கன்னா சமைக்கிற கொண்டு அப்புறம் சாப்பிட்டுட்டு நாங்கள் செமிக்கோணுமല്ലോ அதுக்காக வந்து பெப்சி, சின்ன பெப்சி, பெரிய பெப்சி வேண்டாம் நானும் குடிப்பேன். சின்ன பெப்சி சொன்னேன் நான் பெப்சி வாங்கி நாங்கள் 1% சீச்சி அந்த அண்ணாக்காவை சின்ன பெப்சி தான் என்ன அப்புறம் தானும் குடிக்க வேண்டியா வருமா சொல்லப்பட்டு இந்த பெப்சி வாங்கினா அந்த எனக்கும் காணும் இந்த பெப்சி என்ன அவர் இவ்வளோ பெப்சி வந்து குடிக்க மாட்டார் தானே. அப்போ வந்து இந்த பெப்சியை வந்து நாங்கள் உடைச்சி அந்த அண்ணாவுக்கு கொடுக்க அப்புறம் உண்மைக்குமே அந்த அண்ணாவுக்கு வந்து ரொம்ப நன்றி. சவுதி அரேபியாவில் வந்து 3 நாளாக உடனே எங்களோட வீடு தேடி வாரார் அந்த அண்ணாவுக்கு வந்து ரொம்ப நன்றி. ஏன்னா அதுலேயும் வந்து எங்களை பார்க்கணுமா எங்களை குடும்பத்தை எங்களை பார்க்கணும். குட்டியுமே நான் வந்து தூக்கி கொஞ்சோணுமா அன்றெல்லாம் சொல்லி அன்போடு சொல்லி இருக்கிறார். கண்டிப்பாக அந்த நாளுக்கு வந்து நாங்களும் அன்போடு தான் இந்த சமையலை வந்து சமைச்சு வச்சிருக்கிறோம். உண்மைக்குமே வந்து அவர் வீடியோக்கு வாராரோ இல்லையோ தெரியாது கட்டாயம் வண்டியில யாருமே வந்து வீடியோ போறோம்னு கட்டாயம் இல்லை. அவர் விருப்பம். நீங்க வர போறீங்கன்னா நாங்கள் எடுப்போம். அவர் வேற விருப்பம் இல்லாட்டி நாங்களும் எடுக்க மாட்டோம். யாரையுமே வந்து கட்டாயப்படுத்தி இருக்கணும். உண்மைக்குமே வந்து அவங்க எங்களை பார்க்கணும் வீடு தேடி வராங்களா அதே பெரிய சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு. டக்குன்னு என்னண்டு நிறுத்துறேன் காலம் பறி போச்சுன்னு தெரியும். என்னையும் எழுப்பி போட்டியல் பின்ன அப்ப நான் தானே நான் என்னோட கடைக்கு போறது. நீங்க ரெண்டாலும் கொஞ்சம் நித்திர கொண்ட நீலகிரி மலையில எங்க உங்களுக்கு என்ன தெரியுமா நீங்கள் வசந்த பழக்கம் என்னண்டா சொல்லிவிட்டேன். கீரி அவன் அண்ணா வந்து இப்படி அவ கோல் எடுத்துட்டு அப்போ நாங்களும் வந்து எங்களை வீட்டை விட்டுட்டு எல்லாருமே என்ன விட்டுட்டு ஓடுறதுக்கு தயார். அவன் பக்கத்து வீடு தான் 2 வீடு. அவன் அண்ணாண்ட மூத்த அண்ணாண்டே சின்ன அண்ணா வந்து நாங்கள் எரிக்கினாமண்ணா அப்போ போடுறது இருந்தது. அப்போ நான் ப்ரோ சொன்னேன்னா எனக்கு பயமாக இருக்குது என்ன விட்டுட்டு போவேனாமண்டு ஒரு என்ன செய்யணும் அம்மாக்கள் எல்லாருமே என்னோட நின்றாது. அப்போ நாங்களும் கொஞ்ச நேரம் இருந்து பார்த்தோம் உங்களை காணையில என்னக்குமோ பார்த்தோம் 2:30 ஆகுது நேரம் சரி வரல. கொஞ்சம் போய் சேரும் சரிவா முண்டி போட்டு சரி விட நித்திர ஆகிட்டு கொடுத்தேன். நாங்கள் வர நீங்கள் எல்லாம் நல்ல நித்திர கொஞ்சம் பயத்தோட நான் மூகிதுனா அப்படி எல்லாம் குழந்தை நாங்கள் சரியா புதுவுடன் தானே பயமாக இருந்துச்சு. மாதிரி தவறு சத்தம் வந்து விடாமல் சொல்லி கொண்டு இருந்தால் அங்கே பேய் அழுவாங்க. அப்போ அதுவும் அருவாசி பயமா இருந்துச்சு. அங்கே வரையில ஒரு 2 மணி இருக்குமே என்னது வீட்டை அங்கே வர அங்கே வர. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எல்லாம் சந்தோஷமா இது முடிஞ்சது. ஓகே பாப்போம் அந்த அண்ணா வந்து வீடியோக்கு வந்தால் கண்டிப்பாக அந்த அண்ணா வந்து வீடியோவில் நாங்கள் பதிவு செய்வோமே நான் சார். ஓகே அப்புறம் நான் சவுதி சப்ஸ்கிரைபர் சொல்லி விடுங்க என்ன காரணம் வந்து அதாவது வந்து உண்மைக்கு வந்து அந்த அண்ணா வந்து வீடியோ கொண்டு சொல்லி வரையில இப்போ நாங்கள் வந்து கேட்கல வந்து உள்ளுக்க வரையக்கே சொல்லி கொண்டு வந்து ஐயோ தயவு செய்து ஏன் வீடியோ எடுத்து போடாதீங்கன்னு சொல்லி நான் கேட்டேனா சொன்னார் அம்மா காணும் டிக்டாக் பக்கம் போகலாம கூடக்கா அதுக்காக சொன்னேன் சரி பரவாயில்ல நான் தான் உண்மைக்குமே வந்து 3ஆம் நாள் எங்களை வீடு தேடி வர்ற 2 அது வந்து உண்மையிலேயே எங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷமே. எத்தனையோ சொந்த பந்தங்கள் இருந்தால் கூட இப்படி எல்லாம் செய்வாங்களான்னு சொல்லி ஒரு அமைச்சன் தான். அவங்க வந்து யாருன்னே தெரியாமல் வந்து 3 நாளாம் எந்த ஒரு சொந்த பந்தம் வீட்டையும் நாங்கள் போகலையாம். முதல் இங்கே தான் பாரணும்னு சொல்லி அந்த அண்ணா வந்து அவருக்கு அதே விட சந்தோஷம் லண்டன் குக்கின்ற கையால் சாப்பிட்டதான். அப்போ எனக்கு இன்னும் பக்கமாக போட்டது சாப்பாடு எப்படி இருக்குமோ தெரியாண்ட உண்மைக்குமே நாங்கள் வந்து அந்த அண்ணா வந்து சாப்பிட சொல்லி கேட்டது. இப்போ வசந்த் அந்த அண்ணாவோட இருந்து கொஞ்சம் சாப்பிட்டது என்ன சார் நல்லா சரியில்லை தனியாக சாப்பிட்றேன் போட்டு கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டீங்க.
வச்சுருந்தா பார்த்தீங்க ரெண்டாவது சொல்லி கொடுக்குறீங்க ரெண்டாவது வெள்ளச்சோறு சாப்பிட்றீங்களா அதே முட்டை தெரியுமா எப்படி இருக்குது முதல்ல தான் கேட்கணும். உண்மைக்குமா அந்த அண்ணா வந்து சாப்பிட்டுட்டு போவோம் 3 மணி பிறகு தான் நான் இருந்து சாப்பிட்றேன்னு நான் உண்மைக்குமே வந்து நல்லா இருக்கு. வீடியோ கால் சொல்லக்கூடாது. என்ன சொன்னால் இந்த 3-4 நாளாக கிரிமலையில் போயின்றதான ஃபுல்லாக மிரக்கறி தானே. ஸோ கோயில் திருவிழா அந்த ஊருக்குள்ள வந்து மிரக்கறி மச்சம் எடுத்துட்டும் போக இல்லாது. அதே மாதிரி கடையிலையும் போய் சாப்பிட்றோன்னு சொன்னால் கிணறுபுரம் போகணும்னு சொல்லி போட்டு நாங்கள் வந்து மிரக்கறி தான் சாப்பிட்டது. அப்போ நிறைய நாளைக்கு பிறகு மச்சம் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. அதுக்கு அந்த இறைச்சியை பார்த்த இன்னொரு என்ன சொல்கிறது ஒரு ஆவலாக கிடக்கு சாப்பிடணும் மாதிரி. அதான் அவரோடையும் கொஞ்சம் சாப்பிட்றாங்க. இப்போ திரும்ப என்னோட வந்து சாப்பிட்றீங்க அது நீங்கள் அவர் வந்து தனியாக இருக்கிறாங்க அவரோட சாப்பிடுங்க. இப்போ நீங்கள் தனியாக இருந்து சாப்பிட போயிருந்தா உங்களோட சாப்பிடுங்க. சாப்பிட்றாங்க. மற்றது வந்து மெயினாக உண்மைக்குமே வந்து அந்த சம்பவம் நடந்தது எல்லாருமே தெரிஞ்சு கொண்டிருப்பீங்க. ஸோ வாசுதேவத்தில் நடந்துச்சு. அதே மாதிரி அந்த யானை இந்த இறப்பு ஒன்று நடந்துச்சு. அது உண்மைக்குமே வந்து சரியான ஒரு கவலையாக இருந்துச்சு. ஸோ டிக்டாக் பக்கம் எங்கேயுமே வந்து போகையெல்லாம் இருந்துச்சு. அப்போ இரவும் வந்து அணுவை அதை குறித்து வீடியோ பார்த்து கொண்டிருக்கேன். அணுவை நான் பேசி நான் வச்சு கொடுப்பேன் இன்னும் நாங்கள் பார்க்குறீங்களோ தெரியலன்னு சொல்லி உண்மைக்கும் அப்படி ஒரு மனவேதனையாக இருந்துச்சு. நீங்கள் நினைப்பீங்க என்னோட இறப்பு கதையை வந்து சாப்பாட்டை வச்சு கொண்டு கதைக்கிறீங்கன்னு சொல்லி உண்மைக்குமே வந்து ஒரு கவலையாக இருந்துச்சு. ஸோ அதுதான் இந்த இடத்துல நான் சொல்லிக்கொள்கிறேன். 5 மிருகமாக இருந்தாலும் 6 மனிதராக இருந்தாலும் தாய்க்கு நிகரான பாசம் எங்கேயுமே வந்து கிடைக்காது. சொல்றது எல்லாரும் மஞ்சள் இதுகளுக்கு மிருகங்களுக்கு இதுகள் இருக்காது பாசங்கள் இருக்காது. உண்மைக்குமே அந்த வீடியோ பார்த்துட்டு சத்தியமா எனக்கு அழுக வந்த வசன். ஏன்னு பார்த்தீங்கன்னா யானை குட்டி வசன் அதுண்ட குட்டி நம்ம பெரிய அந்த வாகனத்துக்கு போய் சிக்கப்பட்டுட்டு இடையே காப்ப அந்த யானை வந்து அதுலேயே உண்மைக்குமே வந்து ஒரு கொடிய உலகம் தான் சொல்லணுமே இந்த உலகம். ஸோ அப்படியான சம்பவங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கு. அதே மாதிரி தான் அந்த வாசுதேவத்தில் அந்த அம்மா தன்னுடைய உயிரை மாய்த்து பிள்ளையை காப்பாற்றினு அதுவும் ஒரு வேதனையாக இருந்துச்சு. அடுத்தடுத்து நியூஸ்கள் ஃபுல்லாமே வந்து ஒரு வேதனைக்குரிய சம்பவமாகவே இருக்குங்க. ஸோ தொடர்ச்சியாகவே இழப்பு சம்பவம் தான் அறிஞ்சு கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி தான் அந்த ஒரு இழப்புமே வந்து நாளளவில் பெரிய அளவில் ஒரு சர்ச்சைக்குரிய இழப்பாக போயிட்டேன்னு. ஸோ எங்கே பார்த்தாலுமே அதை குறித்து தான் கதை. உண்மைக்குமே வந்து நாங்கள் கூத்தடிக்கிறோம் கொள்கிறோம்னு நீங்கள் நினைப்பீங்க. உண்மைக்குமே வந்து எங்களுக்கு அந்த இது வந்து தெரியல. பிறகு தான் எங்களுக்கு தெரிஞ்சது என்ன. ஸோ நாங்கள் வந்து நியூஸ் அந்த நேரம் வந்து பார்க்கல தானே. அப்போ பிறகு தான் ஒவ்வொரு நியூஸையும் பார்க்கல அறிஞ்சு கொண்டுறாங்க. ஸோ அப்படியான சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்லி உண்மைக்குமே வந்து அது வந்து சரியான ஒரு மனவேதனையாக தான் இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு மட்டும் இல்லை பார்க்குற எல்லாருக்குமே வந்து சரியான ஒரு மனவேதனையாக தான் இருந்துச்சு. ஸோ குட்டி இந்தியால பக்கம் ஒரு தாயை இழந்த பிள்ளை உண்டு, அங்கால பக்கம் பிள்ளை இழந்த தாயை உண்டு. ஸோ 2 பக்கமே ஒரு என்னென்னு சொல்கிறோம் யோசிச்சு பாருங்க. இந்தியாவில் அம்மா இல்லை, அங்கால பிள்ளை இல்லை. ஸோ மனிதரில் அம்மா இல்லை, மிருகத்தில் பிள்ளை இல்லை. பாசத்தை பார்த்தீங்க அதான் சொல்கிறேன். இத்தனை உறவுகள் எங்கே தான் இருந்தாலும் அம்மாவுக்கு நிகரான ஒரு பாசம் வந்து எங்கேயுமே கிடைக்காது. அது வந்து ஒரு தனிப்பாசம். ஸோ அதோட அம்மாக்களோட இருந்து அம்மாக்களை மிஸ் பண்ணுறவங்களுக்கு தான் அதோட அருமை தெரியும். உண்மைக்கு வந்து அம்மாக்களை பற்றி சொல்கிறேன்னு சொன்னால் சொல்லிக்கொண்டே போகிறாங்க. எனக்கே அன்றைக்கு அந்த அந்நியத்துக்கான கதைச்சா கணக்கானம்மா அந்த கிட்ட இருக்கும்போது தெரியலை. கொஞ்சம் தூரம் வந்து விலகி நிற்கும் போது தான் சரியான கவலையை கொடுத்தது அம்மா அந்த நினைவுகள் வந்து. இப்போ அதுக்காக தான் அந்த வீடியோவை நான் பதிவு செஞ்சேன். எனக்குமே அந்த யானைக்குட்டின்ற இதை பார்த்து சரியான கவலையாக போயிட்டு இப்படி ஒரு பாசமிச்சுக்கோ அதே மாதிரி தான் நாட்டில் நடக்கிற சம்பவங்களை பார்க்க கடவுள் இருக்காரா இல்லையான்றது கூட ஒரு சந்தேகமாக தான் இருக்குது. ஸோ உண்மையுமே வந்து நீங்கள் என்ன பேசினாலும் பரவாயில்லை, ஆனால் என்னுடைய மனசில் அதான் நான் நினைக்கிறேன். ஸோ ஏன் இப்படியெல்லாம் இழப்பு நடக்குது? உண்மைக்குமே வந்து அந்த நேரம் இழப்பு நடந்தது தான். அது வந்து நாட்டுக்காக ஏதோ ஒரு பிரச்சனைன்னு நடந்ததுன்னு சொல்லி அது தெரியும் எல்லாருக்கும். அதே மாதிரி இழப்புகள் நடக்கிறதான் உண்மைக்குமே வந்து ஒரு வயது கடந்து வயோதிபர் தான் இறந்து கொண்டு வாரது. ஆனால் இப்போத்த காலகட்டத்தில் எல்லாருமே வந்து இளம் சமுதாயம் தான் செஞ்சு கொண்டு. அதே மாதிரி தான் எங்களோட அக்கா மூத்த அக்கா மகனோட 2வது மகனோட வந்து கேம்பஸ் படிக்கிற தம்பி ஒரு ஆள் வந்து திடீரென்று வந்து வந்துட்டார். அவர் வந்து கொழும்பு போய் வந்தவராம். கேம்பஸுக்கு போயிட்டு வந்த இடத்துல வந்து ஒரு நாள் காய்ச்சல்லாம் வந்த அவசரம். ஒரு நாள் காய்ச்சல் வந்து ரூபின்ஸில் வந்து மருந்து எடுத்தவராம். அடுத்த நாள் கொஞ்சம் காய்ச்சல் கூடி மந்திய ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் பிள்ளை இருந்துட்டு. ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் அதாவது வந்து கொஞ்சம் அவதானிச்சு பார்த்தா இளமாக்கள்லாம் சாகணும். அதாவது வந்து இளமாக்கள்லாம் இந்த நாட்டில் இப்போ அதிகம் செத்து கொண்டு வராங்க. ஸோ அது என்னத்துக்கான்னு சொல்லி தெரியல. ஆனால் அந்த தம்பி வந்து உண்மைக்குமே வந்து ஒரு நாள் காய்ச்சல் தான் ஹாஸ்பிட்டல் கொண்டு போனோம்.
அடுத்த நாள் செத்துட்டாரு. அடுத்த நாள் லீவில் வந்து நின்று, அதாவது கொழும்பு கேம்பஸில் படிக்கிறவர் வந்து லீவில் வந்து நின்று காய்ச்சல்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் போனவராம். அடுத்த நாள் வந்து இறந்துட்டார். உண்மைக்குமே வந்து அதுவும் வந்து ஒரு பெரிய அளவான மனவேதனை. அதே மாதிரி முல்லைத்தீவு முரசுமோட்டோ பகுதியில் 3 பிள்ளைகள தந்தை வந்து சடலமாக மீட்கப்பட்டார். அப்படி தொடர்ச்சியாக வந்து அப்படிதான் நடந்து கொண்டு உண்மைக்கு வந்து நாட்டில் நடக்கிறது இல்லாதையும் பார்க்க ஒரு பயமாக இருக்குது. ஸோ அதை குறித்து தான் அந்த அண்ணாவை வந்து கதைச்சிட்டு போனவர். ஸோ அங்கே நிற்க கூட ஒரு பயம் இல்லாமல் இருக்குமா, இங்கே வந்தோடனே இல்லாட்ட கதையிலும் நியூஸ்களையும் பார்க்க ஒரு பயமாக இருக்காம். ஸோ அதே மாதிரி தான் எனக்கு கூட சில இடங்களுக்கு போவேக்க நானும் வந்து பயந்தான் சில செயல்பாடுகள் செய்யணும். ஸோ உங்கள்கிட்ட கூட அடிக்கடி சொல்கிறேன். நேற்று கூட நாங்கள் இரவு கூட விரவழைக்கிட்டாங்க. பிறகு மனசுக்கு வைக்கிறேன். ஸோ இப்படி நாட்டில் நடக்கிறத பார்க்க மனசுக்கு வைக்கல. நாங்கள் வந்து 2 ஓட்டு தான் வந்து நாளை வெடிதான் 4 மணி தான் பயத்தில் ஓ அதான் அந்த அண்ணா சொன்னால் அப்புறம் மனசுக்கு புரியுதான் கிடந்துச்சு. கண்டிப்பாக எல்லாருமே வந்து நல்லா தான் செய்வோம், நல்லதே செய்து கொண்டு கடவுள் நம்பிக்கையோட எல்லாம் இருப்பாங்க. எனக்கு வந்து இந்த இடத்துல இப்படி சாப்பாடோட இருந்து கதைக்கு எனக்கு மேலும் தெரியல. நாங்கள் வீடியோ முடிச்சுட்டு சாப்பிடுவோம். கண்டிப்பாக ஓகே. அப்போ நாங்கள் இதோட இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறோம். உண்மைக்குமே வந்து அந்த அண்ணாவை நாங்கள் வீடியோவில் காட்டல. ஸோ யாருமே வந்து தவறாக வேண்டாம். ஸோ அவங்க விருப்பம் இல்லாத பட்சத்தில் அவங்கள நாங்கள் வீடியோவுக்கு காட்ட மாட்டோம். ஸோ அவங்க மட்டும் இல்லை, யாராக இருந்தாலும் விருப்பம் இல்லைன்னு சொன்னால் அவங்கள வந்து நாங்கள் வீடியோவை காட்ட மாட்டோம். அண்ணா வந்து சொல்லிட்டு போன ஒரு கட்டாயம் அடுத்தவங்களை வரைக்கும் எல்லாம் சமைச்சு சாப்பிட்டு நல்ல வீடியோலாம் பதிவிட்டு சேவ் மட்டும் சொல்லிவிட்டு தான் போயிருந்தது. உண்மைக்குமே வந்து அந்த அண்ணாவுக்கு வந்து நன்றி. ஸோ அதே மாதிரி நாட்டில் நடந்த இழப்புகள் எல்லாத்தையுமே குறித்து நாங்களும் வந்து இறைவன்கிட்ட அவங்களுடைய ஆத்மா எல்லாம் சாந்தி அடையணும்னு சொல்லி வேண்டிக் கொள்கிறோம். அதே மாதிரி நீங்களும் வந்து அவங்களுடைய ஆத்மா எல்லாம் சாந்தி பெறணும் என்று சொல்லி வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவிலேருந்து நாங்கள் விடைபெற்றுக் கொள்கிறோம். இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறோம். பாய்.